ஒரு ஊழியனின் ஒருமன ஜெபத்தினால் வரும் இந்த கிபோர் பாருங்கள். யாத்திராகமம் 17:10-11-12. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடி செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை கீழே போடையில் அமலேக்கு மேற்கொண்டார்கள். அதனால் மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் தன் பக்கத்திலும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. ஆமென். ஊழியர்களுடைய ஒருமன ஜெபம் கிபோர் வல்லமை வெளிப்படுத்துது. It produces கிபோர் பவர். தேவனுடைய வல்லமையை, கிபோர் வல்லமையை சேர்ந்து ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது அங்க உருவாக்குகிறோம், அங்கே ஆயத்தப்படுத்துகிறோம், அங்கே அது உற்பத்தி பண்ணப்படுகிறது, அது அங்கிருந்து புறப்பட்டு நதியாய் வெளியே வருகிறது. இதை புரிஞ்சு கொண்டார் மோசே. தன் கோலை கையில் பிடித்துக் கொண்டு வானத்துக்கு நேராய் கைகளை உயர்த்தி ஜெபிக்க கீழே யோசுவாவுக்கு ஜெயம். அமலேக்கியரை மேற்கொள்ளுகிறான். கை தளர்ந்து போகிறது தேவ மனுஷனுக்கு. கையை கீழே போடுறாரு, அமலேக்கு மேற்கொள்ளுகிறான். அப்ப கிபோர் வல்லமை குறையுது. The produced வல்லமை, பவர் ceased. கையை உயர்த்திட்டு இருக்காரு மோசே. ப்ரொடியூஸ் பண்றாரு கடவுள் கிபோர் வல்லமையை பரலோகத்திலிருந்து. அல்லேலூயா. மோசேக்குள்ள கையில இறங்கி தரையிலே போராடி கொண்டிருக்கிற யோசுவாவின் பட்டயத்துக்கு அந்த வல்லமை பாய்கிறது. கைகளை கொட்டி கர்த்தரை துதியுங்கள் பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. ஜெபங்கிறது சாதாரண நினைச்சிராதீங்க. ஜெபத்தினுடைய வெளிப்பாடு உங்களுக்கு அவசியம். ஜெபங்கிறது பரலோகத்தின் தேவனை அசைக்கிறது. ஜெபம் என்பது பரலோகத்தின் வல்லமை இறக்குகிறது. இத பார்த்தவங்க ஊரும் ஆரோனும் அவங்க கைய, மோசேயின் கைய தாங்கி பிடிச்சாங்க. கீழே என்னத்தை வச்சாங்க? ஒரு கல்லை வச்சாங்க. இது திருச்சபையினுடைய வெளிப்பாடு. அந்த கல் என்பது ஆண்டவர் சொன்னார், மத்தேயு 16 அதிகாரத்தில் வாசித்தோம். இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன். அந்த கல்லின் மேல இருக்கின்ற ஊழியக்காரர்கள் ஒரு மனதோடு தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சன்னிதானத்தின விசுவாசத்தோடு கையை உயர்த்தி ஜெபிச்சா பரலோக